அதுக்கு பார்த்தீங்கன்னா இவர் நேரடியாக போகவே இல்லை. என்ன நிதி உதவி கொடுத்தாருன்றது இன்றைக்கு வரைக்கும் தெரியாது. யாருக்கு என்ன நிதி உதவி கொடுத்தாருன்றது இந்த நிமிஷம் தெரியாது. இவர் நேரில் போகவே இல்லை. பல நடிகைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வைர நெக்லஸ் இவர் போட்டிருக்கிறாருன்ற ஒரு தகவல்லாம் சினிமா வட்டாரத்தில் இருக்குது. நடிகைகளுக்கு வைர நெக்லஸ், நடிகைகளுடைய குழந்தைகளுக்கு வைர நெக்லஸ், இப்படி ஆனால் ஒரே ஒரு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்திலேருந்து ஒரே ஒரு பார்த்தீங்கன்னா காக்கா கூட பார்த்தீங்கன்னா போயிட்டு அவங்க ஆம்ஸ்ட்ராங்க்கு மரணத்துக்கு துக்கம் விசாரிக்கவே இல்லை. 25வது லாக்அப் டெத் இது. ஏன் 24 பேருக்கு பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா இவர் ஈரக்கையை கூட உதறல. சொற்பமாக வெக்கமாக இல்லை. ஒரு பெரிய 200 கோடி உச்சத்தை விட்டு வரோம், மிச்சத்தை விட்டு வரோன்னு சொல்லிட்டு 200 கோடி சம்பளம் வாங்குற நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா கொடுக்குறீங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் முருகன் சார். வணக்கம். சமீபத்தில் நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் அவர்கள் அந்த சிவகங்கை மாவட்டம் அஜித்குமார் அவர்களுடைய மரணத்துக்கு துக்கம் விசாரிக்க சென்றிருக்காரு. இந்த நிகழ்வு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவர் விஜய் பொறுத்தவரைக்கும் அரசியல் கட்சி தொடங்கின பிறகு சார், அந்த மாநாடாக இருக்கட்டும், அதில் பார்த்தீங்கன்னா இவருடைய ரசிகர்கள் அப்படியே தொண்டர்களாக மாறி வந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் இறந்துட்டாங்க. 5 பேர், ஒரு அஜித்தோட ரசிகர் ஒருத்தர், 6 பேர், ஒரு காவல் நிலைய அதிகாரி ஒருத்தர் இறந்துட்டார். அவர் காவலர் இறந்துட்டார். கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் மரணம் சார். அதுக்கு பார்த்திங்கன்னா இவர் நேரடியாக போகவே இல்லை. என்ன நிதி உதவி கொடுத்தாருன்றது இன்றைக்கு வரைக்கும் தெரியாது. யாருக்கு என்ன நிதி உதவி கொடுத்தாருன்றது இந்த நிமிஷம் தெரியாது. இவர் நேரில் போகவே இல்லை. தன் சொந்த கட்சியில் மாநாட்டுக்காக வந்தவர்கள், அதுக்கு மாநாடு நடக்கிறதுக்கு முந்தின நாள் கூட பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற முந்தின நாளாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒருத்தர் ஒரு நிர்வாகி ஒருத்தர் இறந்தார். ஸோ அதுக்கெல்லாம் போய் இவர் எதுவும் செய்ததே கிடையாது. எதுவும் துக்கம் விசாரித்தது கேட்டால் ஃபோனில் விசாரிக்கிறதால ஃபோனை கொண்டு போய் கொடுப்பாங்க, அந்த ஃபோனில் பேசுவார். இப்போல்லாம் லேட்டஸ்ட் அப்படி தான் ஆயிடுச்சு. ஃபோன்லேயே பார்த்திங்கன்னா விசாரிக்கிற மாதிரி. அது இவர்கிட்ட தான் அந்த ஸ்டைல் வந்துடுச்சு. இப்போ யார்கிட்டனா விஜய்கிட்ட தான். இவர் உடனே, ஏன்னா இவர் 24 ஹவர்ஸ் ஷூட்டிங்கில் இருக்கிறார் இல்லையா, இருக்கவே இருக்கிறார். பார்த்தீங்கன்னா அங்கே முனுசாமி கிட்ட கொடுத்து, முனுசாமினா யாரும் தெரியும் உங்களுக்கு, புஷியானது தான் முனுசாமி. ஸோ முனுசாமிகிட்ட கொடுத்து ஃபோனை கொடுத்தா உடனே முனுசாமி ஃபோனை கொடுப்பாரு. உடனே அவங்க அழுவாங்க. இவர் என்ன பேசுகிறாருன்னு தெரியாது. அதுக்கப்புறம் என்ன தொகை கொடுத்தாருன்னு தெரியாது. ஆனால் இந்த நிகழ்வில் விஜய் நேரடியாக போய் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லியிருக்காரு. 2 லட்ச ரூபா பணமும் கொடுத்துருக்கிறாரு. இந்த 2 லட்ச ரூபா கூட பார்த்திங்கன்னா அவருக்கு மிக சிறிய தொகை. அவர் நினைச்சா குறைஞ்சது அவருடைய மெரிட், அவராது ஒரு பெரிய ஸ்டார், அது பெரிய ஒரு அரசியல் கட்சியோட தலைவர்னு சொன்னால் குறைஞ்சபட்சம்னு கேட்டால் அவர் சினிமாவில் வாங்குகிற ஊதியமே 200 கோடி. குறைஞ்சபட்சம் ஒரு கௌரவமாக ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்துருக்கலாம் அந்த குடும்பத்துக்கு. ஆனால் 2 லட்ச ரூபா தான் கொடுத்தாரு. இதுவும் கூட பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட ஒரு 62-63 பேர் நினைக்கிறேன் அவங்க இறந்தபோது அங்கே போனவர் எதுவுமே கொடுக்கல அந்த மக்களுக்கு. அப்போ இது சம்மந்தமாக நான் உட்பட எல்லாரும் இது சம்மந்தமாக பேசுனாங்க. இவ்வளோ பெரிய நடிகர், இவ்வளோ பெரிய கட்சி தலைவராக இருக்கிறாரு, இவர் போய் அங்கே போய் 63 குடும்பத்தை பார்க்கும்போது தலா 1 லட்சம் கிட்ட ஒரு 60 லட்சம் கொடுக்குறதுல ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. தலா 1 லட்சம்னா கூட 60 பேருக்கு 60 லட்சம் ஆச்சு, 63 லட்சம் ஆச்சுன்னு வச்சுங்க, 63 பேருக்கு அவ்வளோதான். ஆனால் அந்த மாதிரி எதுவும் பண்ண, இவருக்கு சொற்ப பணம் அது. இவருக்கு இருக்கிற சொத்துக்களுக்காக இருக்கட்டும், இவர் வாங்கக்கூடிய சம்பளத்துக்கும் அந்த 60 லட்ச ரூபான்றது சாதாரண பணம். ஒரு நடிகர் சங்கம் கட்டடத்துக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அசால்ட்டாக 2 கோடி ரூபாய் தூக்கி கொடுத்தவர். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பல நடிகைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வைர நெக்லஸ் இவர் போட்டிருக்கிறாருன்ற ஒரு தகவல்லாம் சினிமா வட்டாரத்தில் இருக்குது. நடிகைகளுக்கு வைர நெக்லஸ், நடிகைகளுடைய குழந்தைகளுக்கு வைர நெக்லஸ், இப்படி பரவலாக இவர் செய்தி இருக்கும்போது அந்த வைர நெக்லஸ்லாம் ஏதோ கொஞ்சம் பணம் நீங்கள் நினச்சிடாதீங்க. அதெல்லாம் எப்படி பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் 20 லட்சம் 30 லட்சம் அப்படி தான். சாதாரண வைர நெக்லஸ்லாம் உங்களுக்கு குறைஞ்ச 10 லட்சத்துக்கு கூட வைர நெக்லஸ் கிடையாது. எல்லாமே 20-30 லட்சம் தான். அப்படிங்கும்போது ஒரு மிகப்பெரிய இழப்பு அந்த குடும்பத்துக்கு. அந்த அஜித்குமாருக்கு அப்பா கிடையாது. அதுக்கு பிறகு இந்த சைடில் வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அரசு செய்யலைன்றதுலாம் இவர் கேள்வி இல்லை. இவர் போய் உதவி செய்யும் போது குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்துருக்கலாம். 5 கோடி இல்லை, 5 லட்ச ரூபா கொடுத்துருக்கலாம். ஆனால் இவர் கேட்டால் 2 லட்ச ரூபான்றது ஒரு சொற்பமான பணமாக தான் அது பார்க்கப்படுது. இந்த சூழ்நிலையில் ஏன் கட்சிக்காரங்களாம் இவர் இதுக்கே 2 லட்ச ரூபா தான் கொடுக்குறாருன்னா, அப்போ கட்சிக்காரங்களாம் இவர் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டார். தன் சொந்த கட்சியினர்
அவங்க இறந்தபோது இவர் என்ன செஞ்சிருப்பார்? இவ்வளோ பெரிய வந்து தமிழ்நாடு முழுவதும் உழுக்கக்கூடிய ஒரு லாக்அப் டெத்து, இது கஸ்டோடியல் டெத்து. இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 லட்ச ரூபா கொடுக்குறாருன்னா அப்போ தன் சொந்த கட்சியினர்களுக்கு வந்து இவர் என்ன கொடுத்துருப்பாரு அப்படின்னு ஒரு கேள்வி எழதான் செய்யுது. இல்லை சார், இவர் கட்சி ஆரம்பிப்பது முன்னாடி வந்து மற்ற கட்சிகளைப் போல நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி அறிவிப்பில் சொல்லியிருந்தார்ல. மற்ற அரசியல் கட்சி தலைவர் போல் நான் இருக்க மாட்டேன்னு சொன்னார். இப்போ இவர் பண்ணுற நிகழ்வுலாம் பார்த்தா எல்லா அரசியல்வாதிகளும் பண்ணுற விஷயம் தானே சார் இது ஓட்டுக்காக பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா இது எதுக்காகனா ஒரு உள்நோக்கத்தோடு நான் இதை சொல்லவே இல்லை. ஒரு விஷயம் உதாரணம் மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு மரணம் நடக்குது. அது அந்த மரணத்தோட பின்னணியை பற்றி நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த கேஸில் கூட பார்த்தோன்னா நகை திருட்டு வழக்கு வந்து அந்த பையன் அஜித்குமார் மேலே வழக்கு போடப்பட்டிருக்கு. எஃப்ஐஆர் போடலை, ஆனால் வந்து புகார் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அது சம்மந்தமாக தான் அந்த தனிப்படை வந்து அவர் கொண்டு போய் டார்ச்சர் கொடுக்குறாங்க, இறந்து போகிறாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதான். அந்த புகாரில் உண்மை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது இல்லைன்றது இன்னும் வெளியே வரவே இல்லை. ஆனால் பரவலான கருத்து என்னன்னு கேட்டால் இந்த நகை திருட்டுன்றது ஒரு பொய் வழக்கு தான். சரி, அப்படி இருக்கும்போது ஒரு பொய் வழக்கில் தான் வந்து அவர் வந்து அடித்து கொல்லப்படுறாரு அப்படின்னு தான் தகவல் வந்து பேசப்படுது. இப்படி இருக்க சூழ்நிலை இது மாதிரி மரணத்துக்கு பின்னணி காரணம் என்ன வேணா இருக்கட்டும். இப்போ கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்துருக்குறாங்க, அதுக்கு பின்னணி என்ன சொல்லுது கேட்டால் இவங்கெல்லாம் குடிகாரர்கள், இவங்களெல்லாம் குடிப்பழக்கம் உள்ளவங்க, ரொம்ப குடிக்க அடிமையானவங்க, அவங்க கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தாங்க அப்படின்னு சொல்லி கூட கொழுத்து போயிட்டு குடிச்சிட்டு செத்தாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க சார், பார்வை இருக்குது. ஆனால் இங்கே மரணத்தோட பின்னணி குறித்து நமக்கு தேவையில்லை. இறந்து போயிட்டாங்க, அந்த துக்கத்தில் போய் நம்ம பங்கேற்கணும். அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சிக்கு போனவர் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து திருபுவனம் போனவர், இதே ஆம்ஸ்ட்ராங் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங்க்கும் இவர் இருக்கிற இவருடைய வீட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அவர் ஒரு 20-25 கிலோமீட்டர் இருக்கலாம், அவ்வளோதான் இருக்கும். ஆனால் வந்து அவர் போகவே இல்லை. ஆம்ஸ்ட்ராங் வந்து குறைஞ்சபட்சம் வந்து அந்த முனுசாமி இந்த இருக்கார் இல்லையா, புஷியானந்த், அவர் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆம்ஸ்ட்ராங்கோட மரணத்துக்கு போகவே இல்லை. சரி, அவர் போக போட்டோம். அதுக்கப்புறம் நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா, அடுத்த கட்ட புஷியானந்துக்கு அடுத்த கட்ட நிர்வாகிகள், இது சில வெண்ண வெட்டிங்களாம் இருக்கிறானுங்கள, இந்த ஜெகதீஷ் ஏதோ 4-5 பேர் இருக்காங்களே, யாருமே வந்து ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணத்துக்கு துக்கம் விசாரிக்கவோ அல்லது அன்னைக்கு டெத்து எடுக்கிற அன்னைக்கோ அன்னைக்கு மறுநாளோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா 4 நாள் கழிச்சோ இல்லை 1 வாரம் கழிச்சோ இந்த நிமிடம் இந்த நாள் வரையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணத்துக்கு அவங்க துக்கம் விசாரிக்கவே இல்லை. ஆனால் அதே 1 வாரம் கழித்து ஆம்ஸ்ட்ராங் இறந்து 1 வாரம் கழித்து வெள்ளையன் வந்து இறந்தபோது அங்கே வந்து புஷியானந்த் வந்து போய் மாலை மரியாதைலாம் செஞ்சார், வீர வணக்கம்லாம் சொல்லிட்டு போனாங்க கட்சி நிர்வாகிகள். அப்போ ஏன் இந்த டிஃப்ரென்ஸு? ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர், வெள்ளையன் நாடார் சமூகத்தை சார்ந்தவர். அப்போது இந்த இடத்துல சாதிய பார்வை இருக்கா இல்லையா? என் கேள்வி அதுதான். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் நீங்கள் போகிறீங்க சார், எங்கே போகிறீங்க? வந்து திருபுவனம் போய் நீங்கள் வந்து அந்த குடும்பத்துக்கு ஆறுதலாக சொல்கிறீங்க, ஒரு 2 லட்ச ரூபா வந்து ஏதோ மனசு வந்து கொடுக்குறீங்க. அது உங்கள் பணமா இல்லை வந்து யார்த்தாலும் ஊர் தாலி யார்த்து கொடுக்குறீங்களோ ஏதோ ஒன்று கொடுக்குறீங்க. ஆனால் ரைட், கொடுக்கறதே ஒரு 5 லட்ச ரூபா கொடுங்க. உங்களுக்கு 10 லட்ச ரூபா சொற்ப பணம் சார். 10 லட்ச ரூபான்றது தாராளமாக ஒரு நடிகர் வந்து இந்த மாதிரி இந்த தமிழ்நாட்டையே ஏன் இந்தியாவே உழுக்கின ஒரு லாக்அப் டெத்துனா குறைஞ்சபட்சம் ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கலாம். விஜயோட அந்த கௌரவம் பார்த்தா கூட ஒரு 10 லட்சம் கொடுத்துருக்கலாம். 2 லட்ச ரூபா கொடுக்குறீங்க. சரி, அதுதான் இந்த பக்கம் கள்ளக்குறிச்சியில் ஏன் கொடுக்கவே இல்லை? கள்ளக்குறிச்சியும் கொடுத்துருக்கலாம்ல, அங்கேயே வந்து அவங்களும் மக்கள் தானே. அப்போது விஜயோட இந்த மாதிரியான உதவிக்கு வந்து உதவின்ற பேரை செய்கிறது கேட்டால் வாக்கு அரசியலுக்காக பண்ணுறாரான்ற சந்தேகம் இருக்குது. வாக்கு அரசியல் இதை கொண்டு போய் இதை செய்தோம்னாக்கா இந்த சமூகம் வந்து நமக்கு வந்து ஆதரவாக இருக்கும் அப்படின்ற பார்வையில் கூட இருக்கலான்றது என்னுடைய சந்தேகம். ஒரு பக்கம் கள்ளக்குறிச்சியில் வந்து 63 பேர் இருந்தாங்க, அங்கே ஒரு ரூபா கூட கொடுக்கவே இல்லை. இந்த பக்கம் ஆம்ஸ்ட்ராங் இறந்து போகிறாரு, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாவுக்கே போகவே இல்லை, துக்கம் விசாரிக்கவே இல்லை. தமிழ்நாடு முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் வந்து எல்லாரும் அவங்க கட்சி அவர் சார்ந்தவங்க இல்லை அவங்க கட்சியை சார்ந்தவங்களும் அனுப்புகிறாங்க. ஆனால் ஒரே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்திலேருந்து ஒரே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா காக்கா கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டு அவங்க வந்து ஆம்ஸ்ட்ராங்க்கு வந்து மரணத்துக்கு வந்து துக்கம் விசாரிக்கவே இல்லை, சாவுக்கு போகவே இல்லை. ஆனால் 1 வாரம் கழித்து அதே பெரம்பூர் பகுதி ஒரே 1 கிலோமீட்டர் தான் வித்தியாசம் ஆம்ஸ்ட்ராங் வீட்டுக்கும் வெள்ளையன் வீட்டுக்கும். வெள்ளையன் அவர்கள் வீட்டுக்கு வந்து போயிட்டு துக்கம் விசாரிக்கிறீங்க. இது எந்த மாதிரியான பார்வை? நான் வெறும் இங்கே நடக்கிற சம்பவங்களை மட்டும் தான் சொல்கிறேன். இங்கே காணொலி பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் அறிவு இருக்குது. அப்போது இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு சென்சேஷனான ஒரு மேட்டராக பார்க்கப்படுது. இதன் மூலமாக வந்து வாக்கு அரசியல் இருக்குது. அதனால தான் இவர் வந்து
போயிருக்கிறாரு. அனிதா வீட்டுக்கு இவர் வந்து துக்கம் விசாரிக்க போனார்ன்றதுலாம் உண்மை. ஆனால் அதில் நீங்கள் வந்து உறுதியாக இல்லாமல் உங்களுடைய இந்த மாணவர்கள் ஊக்கப்படுத்துகிற அந்த நிகழ்வுலையே நீங்கள் என்ன சொல்லிக்கிறீங்கன்னா வந்து டாக்டருக்கு தான் படிக்கணும்னு இல்லை அப்படின்ற ஒரு கருத்தையே வைக்கிறீங்க. இங்கே ரெட்டை நிலைப்பாடு ஆடுது இல்லையா? அங்கே உங்கள் டாக்டர் கனவோட உங்கள் இந்த பரிசளிப்பு விழாவுக்கு ஊக்கப்படுத்துகிற அந்த நிகழ்வு இருக்குல்ல, விருது வழங்க விழான்னு சொன்னாங்களே, அதில் வந்து வரக்கூடிய அந்த மாணவர்களுக்கு மருத்துவராகணுன்ற கனவு இருக்கும். அப்போ உங்களுக்கு அதை ஊக்கப்படுத்துகிற மாதிரி வார்த்தை இருக்கணுமே தவிர, நீங்கள் சொல்லலாம் தற்கொலை என்பது வந்து பார்த்தீங்கன்னா யாரும் ஆதரிக்கக்கூடியது கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் மருத்துவரே வேணாம், மருத்துவர் கனவையே விட்டுருங்கன்னு சொல்கிறதுக்கு வந்து அதுக்கு நீங்கள் தலைவராக வேண்டிய அவசியம் இல்லையே. ஸோ அதனால் இப்படி சில விஷயங்கள் வந்து நம்ம விஜயோட நடவடிக்கை வந்து வாக்கு அரசியலை நோக்கி இருக்குன்றது தான் என் பார்வை. இல்லை சார், இவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி இவர் ரசிகர்களே எவ்வளோ பேர் வந்து மேலே பால் அபிஷேகம் பண்ணும்போது இறந்துருக்காங்க, யாருக்கும் போய் பார்க்கல. அதுதான் சார் கடந்த காலம். சார் நீங்கள் ஏன் இவ்வளோ சொல்கிறீங்க? நடிகர்கள் சார் ரசிகர்கள் வந்து இறந்தபோது இவர் கொடுக்கல, அதுக்கு பிறகு வந்து கேட்டால் இப்போ நான் அடுத்தடுத்து சம்பவங்கள் சொன்னதெல்லாம் நீங்கள் பார்த்து போய் கள்ளக்குறிச்சியில் கொண்டு போய் பார்த்தார தவிர பணம் கொடுக்கவே இல்லை. இப்படி பல நிகழ்வுகளை சொன்னேன். ஏன் இந்த லாக்அப் டெத் திமுக அரசு பதவி ஏற்று 25வது லாக்அப் டெத் இது. ஏன் 24 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஈரக்கையை கூட உதறல? தெரியாதா? அப்போ தெரியாமல் தான் இவர் அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறாரா? 24 பேர் வந்து இறந்துருக்கிறாங்க சார். இதே திமுக அரசு பதவி ஏற்று சாத்தான்குளம் வந்து அந்த வழக்குக்கு பிறகு திமுக அரசு பதவி ஏற்று 24 டெத்து நடந்திருக்கு. லாக்அப் டெத்து மட்டுமே, கஸ்டோடியல் டெத்து. அப்போ வந்து அந்த அந்த நபருக்கெலாம் ஏன் நிதி உதவி தரல? நீங்கள் சொல்லுங்கள். அவங்களுக்கும் உதவி பண்ணணும்ல சார். அப்போ 25,000 இதை செலக்ட் பண்ணுறீங்க. அப்போ அதில் உங்கள் பார்வை வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குன்ற நான். இந்த உதவி செய்கிற இடத்துல வாக்கு ஆதாயம் பற்றிய அந்த சிந்தனையோ அந்த எண்ணமோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சாதிய சிந்தனையோ இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் நான். விஜய்க்கு அந்த மாதிரி ஒரு செலக்டிவாக நீங்கள் பண்ணுறீங்கல்ல, அது எப்படின்னு கேட்குறேன் நான். இப்போ விஜய் பண்ணக்கூடிய பல சம்பவங்களை பார்த்தீங்கன்னா செலக்டிவாக இருக்கும். வெள்ளையன் டெத்துக்கு வந்து கட்சி நிர்வாகி போகிறார், தலைவர் பொதுச் செயலர் போகிறாரு, புசியானது. அதே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து தெரு தான், ஒரு 2-3 தெரு இருக்குது, அவ்வளோதான். நடுவில் ஒரு பெரிய மெயின் ரோடு இருக்குது, அவ்வளோதான். ரொம்ப தூரம்லாம் கிடையாதுங்க. 1/2 கிலோமீட்டர் கூட வராது. 1/2 கிலோமீட்டர் சொல்லவே முடியாது. 1/2 கிலோமீட்டர் கிடையாது, ஒரு 2 ஃபர்லாங். ஒரே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ரோடு இருக்குது. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்ட்ரீட்னா அந்த சைடு. அவ்வளோ அருகாமையில் இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங்குடைய வந்து பார்த்தீங்கன்னா மரணத்துக்கு விஜய் ஏன் வந்து யாரையும் அனுப்பலை? அப்போ வந்து இதே வெள்ளையனுக்கு அனுப்புகிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ வாக்கு அரசியல் தானே உங்களுக்கு. சாதிய பார்வை இருக்கா இல்லையா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அம்பேத்கர் படத்தை போட்டால் போதுமா? அம்பேத்கர் படத்தை போட்டு அரசியல் பண்ணுறீங்க சார் நீங்கள். அப்போ ஒடுக்கப்பட்ட மக்களோட தலைவராக பார்க்கப்படக்கூடிய வந்து ஆம்ஸ்ட்ராங் இறந்து போகிறாருன்னா அந்த டெத்துக்கு ஏன் நீங்கள் போகலை? சொல்லுங்கள். நீங்கள் போகலாம் வேணாம் சார், நீங்கள் பிஸி. உங்கள் கட்சி நிர்வாகி கூட போகவே இல்லைல்ல. அப்புறம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் இயற்கையாக மரணம் அடைஞ்சார். யார்? வெள்ளையன். இயற்கையான மரணம் தான். அங்கே போய் வயது மூப்பில் இயற்கையான மரணம். அங்கே போயிட்டு வீர வணக்கம்ன்றீங்க. இங்கே வீட்டு வாசலில் வெட்டப்பட்டு வந்து இறந்தார் ஆம்ஸ்ட்ராங். அங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகவே இல்லை. மறுநாள் போயிருக்கலாம், ஒரு வாரம் கழிச்சு போயிருக்கலாம், 10 நாள் கழிச்சு போயிருக்கலாம், ஆனால் போகவே இல்லை. அப்போ உங்கள் பார்வை எப்படி இருக்குன்னு அப்போ சாதிய பார்வை இருக்கா இல்லையா? அதே மாதிரி வந்து ப்ரெஸ்ஸுக்கு கூட மீட் பண்ணி எந்த விதமான செய்தி கூட சொல்லலையே சார். அதுதான் சார் நான் சொல்கிறேன். நீங்கள் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை சார். ஆன்லைன் அனுப்பிச்சாலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிரசுரம் பண்ணிடுவாங்க. நான் சொல்கிறது என்னென்னு கேட்டால் இந்த பாகுபாடான இந்த என்ன சொல்ல கேட்டால் வந்து எதனால் அந்த வந்து இந்த பார்ஷியாலிட்டியான ஒரு வியூஸ்ன்னு கேட்குறேன் நான். ஒரே பார்வையில் இருங்க சார். கட்சிக்காரன் இறந்தாலும் அவனுக்கு வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும், ஒரு 3 லட்சம் ஃபிக்ஸ்டா. திடீர்னு கட்சியில் நிதி சேர்ந்துடுச்சு, அல்ல நிதி இருக்குது கட்சியில், எல்லாம் ஊர் தாலி அறுத்து எல்லாம் மொத்தமாக வந்து நிர்வாகிகள் வந்து போட்டு அந்த பணம் இருக்குது. உங்கள் கையில் இருக்க பணம் செலவு பண்ண வேணாம். கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த நன்கொடைகள், அந்த சீட்டு வாங்கிறதுக்கான பணங்கள் எல்லாம் குவிஞ்சிடுச்சு. அதுலேருந்து ஒரு 5 லட்சம் கொடுங்க. சொற்பமாக வெக்கமாக இல்லை, ஒரு பெரிய 200 கோடி உச்சத்தை விட்டு வரோம், மிச்சத்தை விட்டு வரோன்னு சொல்லிட்டு 200 கோடி சம்பளம் வாங்குற நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா கொடுக்குறீங்க. உங்களுடைய ஒரு நாள் செலவு எவ்வளோ தெரியுமா? விஜயோட ஒரு நாள் செலவு 2 லட்ச ரூபா இருக்கும் தாராளமாக.
2 லட்சத்துலேருந்து 5 லட்சம் இருக்கும். அவ்வளோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கோடிக்கணக்கான சொத்து வச்சுருக்கிறீங்க, 200 கோடி சம்பளம் வாங்குறீங்க. அப்போ அதையா சொல்லுங்கள், 200 கோடி சம்பளம்லாம் இல்லைங்க, நான் 50 கோடி தான் வாங்குறேன், 100 கோடி தான் வாங்குறேன், அதையா சொல்லுங்கள். சொல்லும் போது மட்டும் பெருமையாக எந்த தயாரிப்பாளர் 200 கோடி சம்பளம் கொடுத்தாலும் அதுவே கேள்வி தான். ஆனால் நீங்கள் தான் சொல்கிறீங்க உச்சத்தை விட்டுட்டு வரேன், 200 கோடி சம்பளத்தை விட்டு வரேன்னு சொல்லி சொன்ன நபர் தான் அந்த ஆதவர்ஜுனா. வெக்கமாக இல்லை உங்களுக்கு? 200 கோடி சம்பளம் அவனுக்கு வந்து 2 லட்ச ரூபா கொடுக்குறீங்க. நீங்கள் 2 கோடி கொடுத்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா தகும் சார். இது அந்த குடும்பத்துக்கு தானே உதவி பண்ணுறீங்க. நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மடப்புறம் ஊரையே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தா சுபிட்சமாக்க முடியும். அவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க கையில். அந்த மடப்புறம் ஊரையே வந்து பார்த்தீங்கன்னா சுபிட்சமாக்க முடியும். மனசு வேணும் சார். நீங்கள் சம்பாதிக்கிறது பெருசு இல்லை, மனசு வேணும், செய்கிறதுக்கு மனசு வேணும். மனசு இல்லாமல் இப்போ நீங்கள் ஓட்டுக்காக பண்ணுறீங்க. இந்த 2 லட்சம் கூட முழுக்க முழுக்க வாக்கு அரசியலுக்காக பண்ணுறீங்க. வாக்கு அரசியல் இல்லை அப்படிலாம் இல்லைன்னு சொன்னால் வெளிப்படையாக உங்கள் வந்து தொண்டர்கள் வந்து 6 பேர் இருந்தாங்க, ஒரு காவலர் இறந்துருக்கிறாருங்க, மொத்தம் 7 பேருங்க. காவலர் கூட எதனால் அவர் சர்வீஸில் அவர் முடிச்சு ரிட்டையர் ஆகிட்டு இருந்தார்னா அவருக்கு வந்து செட்டில்மெண்ட் இருக்குது, எவ்வளோ இருக்குது. ஆனால் வந்து அந்த காவலர் உங்களுக்கு உங்கள் கட்சி மாநாட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்க வந்தால் இறந்தார். ஒரு குறைஞ்சபட்சம் அந்த குடும்பத்துக்கு போய் என்னென்னு விசாரிச்சிருப்பீங்களா? நீங்கள் பணம் கொடுங்க, கொடுக்காட்டிட்டு போங்க. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.